Hi guys, இந்த வீடியோவில் நம்ம transform ப்ராப்பர்ட்டியை எப்படி யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் div tag ஓப்பன் பண்ணிக்கோங்க. div tagக்குள்ளார நான் தமிழ் டெவலப்பர் ஸ்டுடியோன்னு எழுதிக்கிறேன். இப்போ ஸ்டைல் டேக்குள்ளார இந்த div tag மட்டும் நான் ஸ்டைல் பண்ணுறேன், ஓகேவா? ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வித் தான், ஓகேவா? வித் ஹைட் நம்ம மென்ஷன் பண்ணிடுவோம், ஓகேவா? ஏன்னா நம்ம யூஸ் பண்ண போகிறது transform ப்ராப்பர்ட்டி. ஓகே, வித் வந்து ஒரு 150 பிக்சல் அந்த மாதிரி வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஹைட்டு, ஓகேவா? ஹைட்டுன்ற ப்ராப்பர்ட்டியில் ஒரு 200 பிக்சல் அந்த மாதிரி வச்சுக்கிறேன், ஓகேவா? 200 பிக்சல். ஓகே, நெக்ஸ்ட்டு அதுக்கான பேக்ரவுண்ட் கலர் வந்து நம்ம கொடுப்போம். பேக்ரவுண்ட் கலர் வந்து ரெட் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இதுதான் லாஸ்ட் இப்போ தான் யூஸ் பண்ண போகிறோம், ட்ரான்ஸ்ஃபார்ம்ன்ற ப்ராப்பர்ட்டி, ஓகேவா? இப்போ ட்ரான்ஸ்ஃபார்ம் ப்ராப்பர்ட்டியில் ட்ரான்ஸ்லேட், ஓகேவா? ட்ரான்ஸ்லேட் கொடுத்துட்றேன், ஓகேவா? இப்போ கொடுத்துட்டு என்ன பண்ண போகிறேன்னா ஒரு 50 பிக்சல் நான் கொடுக்குறேன், ஓகேவா? 50 பிக்சல். ஓகே, என்னோட லைசர் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. அவுட்புட் இப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ஓகே, எனக்கு என்ன கிடச்சிருக்குன்னா அந்த 50 பிக்சல் கொடுத்தோன்னே லெஃப்ட் சைடில் பாருங்கள் எனக்கு ஸ்பேசஸ் கிடச்சிருக்கு. எனக்கு பாருங்கள், நல்லா பாருங்கள் ஸ்பேஸ். இப்போ நான் அதை கமெண்ட் பண்ணிட்டு வேணால் காட்டுறேன். எனக்கு மார்ஜின் மாதிரி கிடச்சிருக்கு, ஓகேவா? பார்த்தீங்க, கமெண்ட் பண்ணோடனே போயிடுச்சு, ஓகேவா? இப்போ வெறும் டிரான்ஸ்லேட் கொடுத்தா எனக்கு ஒரு சிங்கிள் வேல்யூ கொடுத்தா லெஃப்ட் சைடு மட்டும்தான் கிடைக்கும், ஓகேவா? இப்போ அதே கம்மா வச்சு இன்னொன்று கொடுக்குறேன், ஓகேவா? இன்னொரு ஒரு 50 பிக்சல் நான் கொடுத்தேன்னா எனக்கு இது டாப்பில் கிடைக்கும். எனக்கு பார்த்தீங்களா, நான் மார்ஜின் கொடுக்கல, மார்ஜினுக்கு பதிலாக நம்ம டிரான்ஸ்லேட் யூஸ் பண்ணுறோம், ஓகேவா? இது டிரான்ஸ்ஃபார்ம் ப்ராப்பர்ட்டிக்குள்ளார நம்ம யூஸ் பண்ணுறோம், ஓகே? சரி, நெக்ஸ்ட்டு டிரான்ஸ்லேட்டுக்குள்ளாரே வேறு என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம், ஓகேவா? அடுத்தது என்னென்னா ரொட்டேட், ஓகேவா? இது ஒரு ரொட்டேட், இது வந்து ரொட்டேட் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு ஹோவர் ஆகும்போது மட்டும் இது ரொட்டேட் ஆகணும், அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வேணும்னா வச்சுக்கலாம், ஓகேவா? ஓகே, ரொட்டேட்டில் நம்ம எப்படி கொடுப்போம்னா நான் டிகிரியில் மட்டும்தான் கொடுப்போம், ஓகேவா? இப்போ 20 டிகிரி, ஓகேவா? அந்த மாதிரி நான் கொடுக்குறேன், டிஜி. ஓகே, பார்த்தீங்களா 20 டிகிரி எனக்கு ரொட்டேட் ஆகிருக்கு. இப்போ எனக்கு வேணா மார்ஜின்ஸ் வேணால் நான் கொடுத்துக்கிறேன், மார்ஜின் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிக்கிறேன். மார்ஜினில் ஆல் சைடு, ஓகேவா? ஆல் சைடு 20 பிக்சல் 50 பிக்சல் எனக்கு மார்ஜின் கிடைக்கும். பார்த்தீங்களா? உதாரணத்துக்கு இதெல்லாம் ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்கா? உதாரணத்துக்கு இது டைட்டில்லாம் கொடுக்கும்போது இந்த மாதிரிலாம் நீங்கள் யூஸ் பண்ணலாம், ஓகே? ரொம்ப வெப்சைட் வந்து ரொம்ப ஸ்டைலாக இருக்கும் உங்களுக்கு. இது வந்து ரொட்டேட் மூலமாக நம்ம கொடுக்குறோம். அதேமாரி ரொட்டேட் வந்து நம்ம பிக்சலில் கொடுக்கல, நம்ம டிகிரியில் கொடுக்குறோம், ஓகேவா? அதேமாரி ரொட்டேட்டுன்றது நம்ம ப்ளஸ்லேயும் கொடுக்கலாம், மைனஸ்லேயும் கொடுக்கலாம், ஓகேவா? மைனஸ், இப்போ மைனஸில் பாருங்கள், பார்த்தீங்களா? மைனஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஆப்ஷன் தான் பார்க்க போகிறோம்னா ஸ்கேல்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, ஓகேவா? SCALE, ஸ்கேல். இதில் வந்து வெறும் இப்போ என்ன கொடுக்குறோன்னா 2 மட்டும் கொடுக்குறோம், ஓகேவா? 2 கொடுத்தா என்ன நடக்குதுன்னு மட்டும் பாருங்கள். 2 கொடுத்தோடனே அதோட வித் இருக்குல்ல, அதோட வித்து மட்டும் 2 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், ஓகேவா? இப்போ இந்த வித், ஓகேவா? இந்த வித் வந்து 2 டைம்ஸ் அப்படியே டபுள் ஆகிடும், ஓகேவா? இந்த வித்து டபுள் ஆனதுனால இந்தாண்டா போயிடுச்சு, ஓகேவா? உங்களுக்கு தெரியல, நான் மார்ஜின்ஸ் வேணால் அதிகம் பண்ணுறேன். மார்ஜின்ஸ் ஒரு 300 பிக்சல் அந்த மாதிரி வைக்கிறேன், ஓகேவா? ஓகே, மார்ஜின் அதிகமானு உங்களுக்கு தெரியும். இப்போ மார்ஜின் இப்போ நான் அதை கமெண்ட் அவுட் பண்ணுறேன். கமெண்ட் அவுட் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே, அது சின்னதாக இருக்கா? அதோட வித் அங்கே பாருங்கள், நான் கொடுத்தோன்னே எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதுன்னு மட்டும் பாருங்கள், ஓகேவா? அதோட வித்து. ஓகே, இப்போ நான் கமெண்ட் எடுத்து விடுறேன். பார்த்தீங்களா எவ்வளோ பெருசாகிடுச்சுன்னு சொல்லிட்டு. இது நம்ம டேரெக்டாக பண்ணாமல் நம்ம டிரான்ஸ்லேட்ன்ற ஸ்கேல் ப்ராப்பர்ட்டி மூலமாக பண்ணுறோம், ஓகேவா? சரி, நம்ம டேரெக்டாக இங்கே வித்து கொடுத்தாலும் நான் ஒர்க்காக தான் போகுது, ஓகேவா? அது இல்லாமல் இந்த மெத்தடில் நம்ம பண்ணுறோம். ஓகே, இப்போ நான் கமா கொடுத்துட்டு இன்னொன்று ப்ராப்பர்ட்டி, இது வந்து வித்துக்கானது, ஓகேவா? இப்போ ஹைட்டை பண்ணுவோம். ஹைட் வந்து 3 டைம்ஸ் எனக்கு வந்து அதிகமாகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்மில் கம்மா வச்சு 3 கொடுத்தா போதும், ஓகேவா? இப்போ எனக்கு 3 டைம்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு, ஓகேவா? பார்த்தீங்களா, ஏற்கனவே இருந்ததோட இப்போ எவ்வளோ பெருசாக இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ நான் கமெண்ட் அவுட் பண்ணிக்கிறேன், இப்போ காட்டுறேன் உங்களுக்கு. அதான் நார்மலாக நம்ம வித் ஹைட் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணியும் பண்ணலாம், இல்லை ட்ரான்ஸ்ஃபார்மில் ஸ்கேலுன்ற ஆப்ஷன் மூலமாகவும் நம்ம பண்ணலாம். இப்போ உதாரணத்துக்கு இன்னொன்று இதில் ஆப்ஷன் இருக்குது. எனக்கு இந்த ஸ்கேலில் இந்த ஒய் மட்டும் பண்ணணும், ஓகே? ஒய் மட்டும் நான் இன்க்ரீஸ் பண்ணணும். அந்த மாதிரி நேரத்தில் என்ன பண்ணலான்னா நீங்கள் ஸ்கேல் ஒய், ஓகேவா? ஸ்கேல் ஒய் கொடுத்துட்டு அவ்வளோதான் போதும். இப்போ ஸ்கேல் ஒய்க்கான வேல்யூஸ் மட்டும் எழுதிக்கலாம், ஓகேவா? அந்த எக்ஸுக்கான வேல்யூ நம்ம எழுத தேவையில்லை. இப்போ எக்ஸ் அப்படியே தான் இருக்குது, எக்ஸ் மீன்ஸ் வித் அப்படியே தான் இருக்குது, ஹைட் மட்டும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, ஓகேவா? இப்போ அப்படி இல்லை, எனக்கு வந்து வித் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா ஸ்கேல் எக்ஸ், ஓகேவா? அப்படின்னு கொடுத்துட்டு இப்போ 2 கொடுத்தா எனக்கு வித் வந்து 2 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். பார்த்தீங்களா, இன்க்ரீஸ் ஆகிருக்கா எனக்கு வித்து. சரி, நெக்ஸ்ட் என்ன ஆப்ஷன் இருக்குன்னா ஸ்கியூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, ஓகேவா? SKEW, ஸ்கியூ.
இந்த ஸ்கியூவில் வந்து நம்ம ரொட்டேட் ஆப்ஷன் இருக்கும்ல அதே மாதிரி தான் இதில் வந்து டிகிரிஸ் வந்து கொடுப்போம் ஓகேவா. ரொட்டேட் ஆப்ஷன் மாதிரி தான் இதுவும். டிகிரி ஓகே. ஸ்கியூ பார்த்தீங்களா, இது ரொட்டேட் பண்ணலை, பட் உங்களுக்கு வந்து வளைஞ்சிருக்கு பார்த்தீங்களா, அதுதான் நான் சொல்ல வரேன். அது வேற இது வேற, பட் ரெண்டுமே நம்ம டிகிரிஸில் தான் கொடுப்போம் ஓகேவா. ரொட்டேட்டும் டிகிரியில் தான் கொடுப்போம், ஸ்கியூன்றது டிகிரியில் தான் கொடுப்போம் ஓகேவா. பட் ரொட்டேட்ன்றது உங்களுக்கு டேரெக்டாக உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக தெரியும் ஓகேவா. பட் இது கொஞ்சம் சாய்வலாக இருக்கும் ஓகேவா. டிஸ்பிளே ஆகுது. நான் என்ன சொல்ல வரேன்னா இசட் ஆக்சிஸ் இருக்குல்ல, இசட் ஆக்சிஸ் சாய்வலாக இருக்குன்னு சொல்கிறேன் ஓகேவா. சாய்வலாக இருக்கிறது லே அவுட் சாய்வில் சொல்கிறேன், இசட் ஆக்சிஸ் வந்து சாய்வலாக இருக்குன்னு சொல்கிறேன். அது ஸ்கியூவில் நடக்குது ஓகேவா. ரொட்டேட்டில் அது அந்த இசட் ஆக்சிஸ் வந்து எந்த ஒரு மூவ்மெண்ட் ஆகாது, அப்படியே ரொட்டேட் ஆகும் ஓகேவா. இது இசட் ஆக்சிஸ் கொஞ்சம் இதாக இருக்குது பார்த்தீங்கன்னா. சரி, ஸ்கியூ நம்ம கொடுத்துருவோம். ஸ்கியூவில் வந்து நம்ம என்ன கொடுத்தோம், ஒன் சைடு மட்டும்தான், உதாரணத்துக்கு வித் மட்டும் தான் கொடுத்துருவோம் ஓகேவா. இப்போ நம்ம ஹைட்டு ஓகேவா, சாரி இதில் வந்து ஸ்கியூவில் வந்து வித் ஹைட் கால்குலேட் ஆகாது ஓகேவா. இதில் ஸ்கியூன்றது ஆக்சிஸ் மாதிரி ஒர்க் ஆகும் ஓகேவா. இந்த இது எக்ஸ் ஆக்சிஸ் ஓகேவா, இந்த 20 டிகிரின்றது எக்ஸ் ஆக்சிஸ், அடுத்தது கொடுக்கும்போது ஒய் ஆக்சிஸ் ஓகேவா. ஒய் எக்ஸ் ஆக்சிஸ் மூவ்மெண்ட் இருக்குது. இப்போ 20 டிகிரி ஓகே, -20 கொடுக்குறேன் ஓகேவா. -20 டிகிரி ஒரு ஒய் ஆக்சிஸ் ஓகேவா. ஒய் ஆக்சிஸ் எனக்கு மூவ்மெண்ட் ஆகணும்னு சொல்லிட்டு ஓகேவா. எக்ஸ் ஆக்சிஸ்லையும் மூவ்மெண்ட் இருக்குது, ஒய் ஆக்சிஸ்லையும் மூவ்மெண்ட் இருக்குது ஓகேவா. சரி, இது நம்ம தனித்தனியாக கூட மென்ஷன் பண்ணிக்கலாம் ஓகேவா. ஸ்கியூ எக்ஸ் மூலமாக கூட மென்ஷன் பண்ணலாம். ஸ்கியூ எக்ஸ் ஸ்கியூ ஒய் ஓகேவா, அதே சேம் கான்செப்ட் தான் ஓகேவா. ஸ்கியூ எக்ஸு பார்த்தீங்களா, ஸ்கியூ எக்ஸில் உங்களுக்கு மூவ்மெண்ட் ஆயிருக்கா ஓகே. இப்போ ஸ்கியூ ஒய் பார்த்தீங்களா. ஓகே ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. தேங்க்யூ கைஸ்.